இந்த 6,50,000 கோடி கிட்டத்தட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது என்று ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், போஸ்ட் ஜிம்லே சொல்லியிருந்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல்ல இந்த மாநாட்டை குறித்து என்கிட்ட பேசும்பொழுது முதல் கேள்வி தமிழகம் எங்கும் கொண்டு வரணும். கேள்வி இல்லை, அவர் சொன்ன உத்தரவு தான். தமிழகம் எங்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, இது தெரியும்ல உனக்கு, அதுதான் மெயின், எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணும் அப்படின்னாரு. அடுத்தது வேலை வாய்ப்புகள், படித்த இளைஞர்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வேலை வேணும்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் மட்டும் இல்லை, அதிகாரிகள் எல்லாரோட சேர்ந்து அந்த கலந்துரையாடலில் ரொம்ப குறிப்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறாரு. அவர் ஒரு நாளும் எவ்வளோ லட்சம் கோடி வரும், அதை தாண்டுவீங்களா, அந்த டார்கெட்டை தாண்டுவீங்களா, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டே வரல அவர்கிட்ட இருந்து. அதுதான் பயங்கர சர்ப்ரைஸ் எல்லாருமே.